ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏந்திச்சது லேட்டு, 7 o'clock தான் ஏந்திச்சேன். அதனால் டிஃபன் லன்ச் தனித்தனியாக செய்ய முடியாது. அதனால் ஒரே சமையலாக பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வச்சுட்டேன். இது ஹெல்தி இல்லை தான், இருந்தாலும் நம்ம எப்போயாவது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த 10 ரூபா புளியோதரை பாக்கெட்டு, இந்த மாதிரி இந்த பாக்கெட்டும் ஒரு 10 ரூபா தான். பாருங்கள், கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது, லேசாக வதங்கினா போதும். இன்றைக்கி வந்து என்ன காய்கறி நான் சேர்த்துருக்கேன்னா, வீட்டில் வந்து கேரட்டு, முட்டைக்கோஸ், அப்புறம் பீன்ஸ் தான் இருந்தது. நீங்கள் வந்து குடமிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என்கிட்ட குடமிளகாய் இல்லை, அதனால் இருந்த காய்கறி வரையும் நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், காய்கறி வந்து ஒரு 150 கிராம் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் காய் வந்து கம்மியாக வேணும்னா காய் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க, அந்த காய்கறியெல்லாம் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. காய்கறி போட்டிருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் சாதமும் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சாதாரணமாக செய்வோம்ல சாப்பாட்டுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி, அதை தான் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லை, சாதாரண அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது கூடவே வந்து முட்டை சாப்பிடுவீங்கன்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 முட்டை வந்து தனியாக ஒரு கடாயில் எண்ணெய், மிளகுத்தூள், சால்ட்டு, முட்டைக்கு தேவையான சால்ட்டு 2 முட்டை இல்லைன்னா 3 முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எக் ஃப்ரைட் ரைஸாக மாற்றிக்கலாம் நம்ம வேணுன்றவங்க. ஏன்னா மதியத்தில் வந்து இது செஞ்சு கொடுத்தோம்னா ஆறிடும், ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது பசங்களால். அதனால் நான் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நம்ம சூடாக சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். சூடாக லஞ்சு சாப்பிட்றோம் அந்த டைமுக்கு இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு அரை உப்பாக சேர்த்துக்கோங்க, நிறைய போட தேவையில்லை. ஏன்னா அந்த பேக்கெட்லேயே அந்த மசாலாலே வந்து சால்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சால்ட் வந்து நீங்கள் கம்மியாக அந்த போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சோண்டு லேசாக உப்பு அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பசங்க லஞ்சும் டிஃபனுமே இதே சாப்பிட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டாங்க இன்றைக்கி. நீங்களும் எப்போயாவது லேட்டாக ஏஞ்சிட்டிங்கன்னா அந்த டைமில் இல்லை டைம் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கினா ஒரு நாள் செய்யலாம், அடிக்கடிக்கு செய்யக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ வந்து மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் காரத்துக்கு. பச்சை மிளகா அதெல்லாம் நான் எதுவுமே போடல, அதனால் மிளகுத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்றன்னா மிளகாத்தூள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா கலர் வந்து ரெட் கலரில் நம்மளுக்கு ரைஸ் கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸ் வந்து. இல்லை எங்கள் பசங்க வந்து இந்தமாரி ப்ளைனாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, அந்த மிளகாத்தூள் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இந்த ஒயிட் கலர்லேயே செஞ்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த ஆச்சி தான் போட்டிருக்கேன் பாருங்கள், அது 10 ரூபா தான். பின்னாடியே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போ நான் செய்கிற மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக இருந்தது, நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த 1/2 ஸ்பூன் அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு, அதே மாதிரி அந்த பவுடரில் இருக்கிற சால்ட்டை வந்து அந்த ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்தது. பின்னாடி பேக்கில் வந்து 400 கிராம் ரைஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 400 கிராம் போடல, ஒரு 300 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் ரைஸ் போட்டேன். அது வந்து கரெக்டாகவே இருந்தது. அந்த உப்பு, மிளகு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சமையல். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, என்ன லன்ச்சு பேக் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள்.
பக்கத்தில் சாதமாக வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. வதக்கிட்டு ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போட்டது வந்து கரெக்டாக இருந்தது. அந்த உப்பு அந்த மிளகுத்தூள் வந்து கரெக்டாக இருந்தது. அவ்வளோதாங்க. சாப்பாடு கிளறி பசங்களுக்கு லஞ்சும் கட்டிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு தடவை இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த பேச்சுலராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கூட ஈஸியாக சமைச்சிடலாம். அந்த முட்டை சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து நீங்கள் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோடு சேர்த்து எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே ரெடி ஆகிடும். இது வந்து நான் வெஜிடபிள் மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா எப்படி சூடாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், டெய்லியும் சாப்பிட தேவையில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லன்ச் வந்து ஃப்ரைட் ரைஸ், பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சோண்டு ஓமப்பொடி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. 2 பேரும் சாப்பிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க ஆன் டைமுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.